சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். தமிழகத்தில் இரவு நேரங்களில் தொடரும் மழை. பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் முதலே மழை பெய்து வருகிறது. அதன்படி கடந்த சில நாட்களாக சென்னை உட்பட பல பகுதிகளில் மாலை நேரம் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த சனிக்கிழமை அன்று புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, நீலகிரி, கோவை உட்பட ஓரிரு இடங்களில் நல்ல மழை பெய்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் சில நாட்கள் இடிமின்னலுடன் கூடிய கனமழை மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வானிலை ஆய்வு மையம் தகவலின்படி ஒரிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இத்துடன் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று ஆகஸ்ட் 25 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் இன்று ஈரோடு, தேனி, தென்காசி மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் தமிழகத்தில் அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், சேலம், விழுப்புரம், தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வேளை மாலை, காலை, இரவு என்று சூழலில் மாணவர்கள் விரும்பும் சூப்பர் நியூஸ் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது சனி, ஞாயிறு இரு நாட்கள் விடுமுறை முடிந்து பள்ளி, அலுவலகம் செல்ல தயாராக உள்ள பொதுமக்கள், மாணவர்கள் திங்கட்கிழமை ஆகஸ்ட் இன்று 25 காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை எதிர்பார்க்காதபடி அறிவிப்பு என்றும் வரவில்லை. இதன் காரணமாக பள்ளி மாணவர்கள் வழக்கம் போல் பள்ளிகளுக்கு நேரத்தில் ரெயின்கோட் அல்லது குடையுடன் செல்ல தயாராகுங்கள். அலுவலகம் செல்பவர்களுக்கு மறக்காமல் கையில் குடை எடுத்து செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.